செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி வட்டாரத்தில் தொடர்ந்து மழை காரணமாக சாமந்தி பூ விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆர்த்தி. தொடர் மழை காரணமாக சாமந்தி பூக்களின் உற்பத்தியானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விவசாயிகளின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறது? வணக்கம் பத்மநாபன். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி ஆகிய வட்டார கிராமங்களில் பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் பல வண்ண சாமந்தி பூக்கள் அதிகமாக சாகுபடி செய்து அறுவடை செய்யப்படுகிறது. அதே போல சம்மங்கி, குண்டுமல்லி, கோழிக்கொண்டை, மறிக்கொழுந்து உள்ளிட்ட பூக்களும் சாகுபடி செய்யப்படுகிறது. கோடை காலத்தில் கிணற்று நீர் பாசனத்தை கொண்டு ஆங்காங்கே பூக்கள் சாகுபடி செய்து அறுவடை செய்து வருகின்றனர். தற்போது முகூர்த்த நாட்கள் அடுத்தடுத்து வருவதால் பூக்களின் விலை சற்று உயர்ந்து விற்பனையாகி வருகிறது. இந்த நிலையில் தற்போது ஓமலூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி ஆகிய வட்டார கிராமங்களில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ச்சியாக பலத்த மழை பெய்து வருகிறது. அதனால் பூச்செடிகள் பாதித்து பூக்கள் பூப்பது குறைந்துள்ளது. அதே போல வயலில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பூத்தோட்டங்களில் செடிகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மகசூல் பாதிக்கும் வகையில் களைகள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. மேலும் பூத்த பூக்கள், பூ இதழ்கள் அழுகி பூத்தோட்டங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு இழப்பை ஏற்படுத்தி வருகிறது. தோட்டங்களில் களை செடி, கொடிகள் அதிகரித்து பூக்கள் பூப்பதும் குறைந்து வருகின்றது. பூக்கள் விற்பனையும் விலையும் உயர்ந்துள்ள தற்போதைய நிலையில் தொடர் மழையால் பூ விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் காமலாபுரம், சக்கரை செட்டிப்பட்டி, தும்பிப்பாடி, வெள்ளாளப்பட்டி, வட்டக்காடு, கஞ்சநாயக்கம்பட்டி, தாராபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் நஷ்டமடைந்து வருகின்றனர். அதனால் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் பூத்தோட்டங்களை ஆய்வு செய்து களைகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து ஓமலூர் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கூறும் பொழுது, மழைக்காலங்களில் தோட்டத்தை முறையாக பராமரிக்க வேண்டும், தோட்டத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும், களை செடிகளை அவ்வப்போது அகற்றி எடுக்க வேண்டும், தொடர்ச்சியாக கண்காணித்து பார்த்து கொண்டால் மழையிலும் பாதிப்பு இல்லாமல் சாகுபடி செய்யலாம். விவசாயிகள் தோட்டக்கலை அலுவலகத்திற்கு வந்து தகவலை தெரிவித்து ஆலோசனைகளை பெறலாம் என்றும் தெரிவித்தனர். காட்சிகளோடு முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆர்த்தி.